கடந்த ஆட்சி காலத்தில் 700 கொலை, எங்கள் ஆட்சி காலத்தில் 688 கொலை, 12 கொலை குறைந்திருக்கிறது. இதெல்லாம் பேச்சே கிடையாது. நீங்க மற்ற சமூகங்களை இதை நீங்க கம்பேர் பண்ணாதீங்கன்றேன். இப்போ சாத்தான் குளத்திலேயோ அந்த தூத்துக்குடி சம்பவத்தை இதோட ஒப்பிடாதீங்க. ஒப்பிடவே கூடாது. அது அந்த ஆட்சி சரியில்லைன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ போலின்னு அந்த லோக்கல் போலீஸ் வந்து உணரலன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஓய்வு பெற்ற எஸ்ஐக்கே இந்த கதி என்றால், நல்ல விவரம் தெரிஞ்ச எஸ்ஐக்கே இந்த நிலைமைன்னா விவரமே தெரியாதவர்கள் எங்கெல்லாம் போய் மாட்டுவாங்க? நீங்க எடுக்கிற நடவடிக்கை. இப்போ இது ரெண்டு வகையா பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இது உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. எல்லா வகையிலையும் ஃபெயிலியர் தான். ஒரு பொய் வழக்கு, எஸ்சி எஸ்டி பொய் வழக்கு போட்டு அவரை மிரட்டுறாங்கன்னா அது போலீஸ் வேடிக்கை பார்க்குதுன்னா முழுக்க முழுக்க லோக்கல் சட்டம் ஒழுங்கு போலீஸ் கெட்டு குட்டிச்சவராக போயிருக்கு. இப்படி ஒரு புகார் வருகிறதுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 8ஆம் தேதி போட்ட அந்த வீடியோ பிறகு ஒரு 1.5 மாதம் கழித்து அவர் கொல்லப்படுகிறார் என்றால் நீங்கள் என்ன நடக்குன்னு எடுங்க. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுக்கிற 5 பேரையும் நீங்கள் என்கவுண்டரில் போட்டால் கூட இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்ம வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கோம். சட்டம் ஒழுங்கை பற்றி, ஆம்ஸ்ட்ராங் கொலையிலிருந்து கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் வரைக்கும் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். மீண்டும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழுந்திருக்கு. நேற்று மட்டுமே 4 இடங்களில் வெவ்வேறு இடங்களில் கொலைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் பேசியிருக்காரு, வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது ஒரே நாளில் நடந்த 4 கொலைகள்? சமுதாயத்தின் எப்படி ஒரு சீர்கேடு வந்து எப்படி ஆயிருக்குன்னா, போலீஸ் மீது சுத்தமாக பயமே இல்லை. அந்த சம்பவங்கள் தான் இப்படி ஒரே நாளில் இத்தனை சம்பவங்கள். அது எல்லா ஆட்சி காலத்திலும் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடுகிற சம்பவங்கள் நடக்கும். அது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி சொல்ல மாட்டேன். ஆனால் குறைந்தபட்சம் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரே நாளில் தொடர்ச்சியாக நடக்கும்போது மக்கள் மனதில் பதிதில்லை. அது வந்து உங்களுக்கு நேர்மாறான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். நீங்கள் என்ன ஒன்றா சொல்லலாம், அதிமுக ஆட்சி காலத்தில் அத்தனை கொலைகள், திமுக ஆட்சி காலத்தில் வந்து இத்தனை கொலைகள், சதவீதம் பார்த்தீங்களா, இந்த சதவீதம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நிற்காது. மக்கள் மனதில் எது போய் ரீச் ஆகும்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு பாரில் 2 பேர் குடிச்சிட்டு தகராறு பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு குத்தி கொலை, அந்த இடத்துல கொலை, அந்த சம்பவம் வேறு, அது கரெக்ட் ஆகாது. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கள்ளக்காதல் கொலை, அது வந்து அந்த சம்பவம் வேறு. இப்போது நடுவழியில் ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஏதோ விபத்து, அந்த விபத்தில் வாய் தகராறு, அந்த வாய் தகராறில் ஒரு கொலை, இது மாதிரி நடக்கும். இந்த கொலையெல்லாம் வந்து மக்கள் மனதில் பதியாது. இதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள் தான். ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு எஸ்ஐ எனக்கு கொலை மிரட்டல் இருக்கிறது, வீடியோ போடுறாரு, உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரியும், அதனால் இப்படி சொல்கிறேன்னு சொல்கிற அந்த வீடியோ காட்சி இருக்குல்ல, இப்படி ஒரு புகார் வருகிறதுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 8ஆம் தேதி போட்ட அந்த வீடியோ பிறகு ஒரு 1.5 மாதம் கழித்து அவர் கொல்லப்படுகிறார் என்றால் அது மக்கள் மனதில் போய் ஆழமாக பதியும். நீங்கள் என்ன நடக்குன்னு எடுங்க. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுக்கிற 5 பேரையும் நீங்கள் என்கவுண்டரில் போட்டால் கூட இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. சரி, இப்போ இது 2 வகையாக பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இது உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லை காவல்துறை மீது மக்களுக்கு பயம் இல்லை, ரவுடிகளுக்கு பயம் இல்லை அப்படின்ற இன்னொரு வாதம் வைக்கப்படுது. நீங்கள் இதை எப்படி மதிப்பிடுறீங்க? எல்லா வகையிலையும் ஃபெயிலியர் தான். இப்போ உளவுத்துறை ஃபெயிலியர்னால், அந்த இடத்துல நான் விசாரித்தேன் இன்றைக்கி லோக்கலில், அந்த ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் போட்ட வீடியோ வைரல் ஆகலை. அன்றைக்கி வைரல் ஆகலை. அவரோட ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோ போடுறார், தொடர்ச்சியாக வீடியோ போடுறார். ஆனால் இந்த பர்டிகுலர் வீடியோ 7 நிமிஷம் பேசின வீடியோ வைரல் ஆகலை. அவர் ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு பதிலாக அவர் வந்து நான் ஒரு குறை சொல்லலை, ஒரு செக்யூரிட்டி பிரான்ச்சில் வேலை பார்த்த ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறார். அவருக்கு வந்து எங்கே போட்டால் ரீச் ஆகும், மீடியா கிட்ட. அப்புறம் வந்து அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு அவர் இங்கே வந்து கொடுத்துருக்கலாம், புகார் கொடுத்துருக்கலாம், டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்திருக்கலாம். அவர் ஒரு காவல்துறை சேர்ந்தவர். நான் வந்து காவல்துறையில் புகார் கொடுத்தா எங்கிட்டே பணம் கேட்குறாங்க, எம்எல்ஏ எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடுறாங்கன்னு சொல்லி டிஜிபி கிட்ட வந்திருக்கலாம். டிஜிபி கிட்ட வந்து புகார் கொடுத்துட்டு மீடியாவை சந்தித்திருந்தால் இன்னும் வைப்ரண்ட்டாக போயிருக்கும்.
இது ஆனால் இது அப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி தான் செய்யணுமா? முடியாது. கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் தெரிந்தவர் இப்படி வந்து தன் போய் சிக்கிக்கிட்டாருன்னு பரிதாபத்தில் சொல்கிறேன். ஆனால் அங்கே லோக்கல் இது வைரல் ஆகலை. இப்போ வீடியோ வைரல் ஆகிற மாதிரி அப்போ அந்த வீடியோ வைரல் ஆகியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஒரு போலீஸுக்கும் டிஜிபிலாம் வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு பொது சொத்துக்கு அது இவர் பெயரில் பதிவு பண்ணுவதற்காக வந்து சண்டை போடல, ஆசைப்படல. இவர் இந்த பொது சொத்தை காப்பாற்றுவதற்காக போய் புகார் கொடுக்குறார். அந்த புகாரின் பேரில் ஒரு பொய் வழக்கு, SC ST பொய் வழக்கு போட்டு அவரை மிரட்டுறாங்கன்னா அது போலீஸ் வேடிக்கை பார்க்குதுன்னா முழுக்க முழுக்க லோக்கல் சட்டம் ஒழுங்கு போலீஸ் கெட்டு குட்டிச்சோராக போயிருக்கு. தங்களுடைய தலைமை அதிகாரிகள் மீதும் மதிப்பில்லை, இந்த சமுதாயத்தின் மீதும் மதிப்பில்லை. இப்படி இது ஒரு சம்பவம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்குது. கணக்கெடுத்தீங்கன்னா 1000 இருக்கும். நீங்கள் நிலம் விவகாரமாக புகார் கொடுத்தால் போலீஸ் உடனே இந்த சிவில் டிஸ்பியூட் நாங்கள் தலைவர் மட்டும் கோர்ட்டுக்கு போங்க, இது தலைவர் சொல்லியிருக்காங்க. போலீஸ் இதில் எப்படின்னா எல்லா வகையிலும் இணைந்து செயல்பட வேண்டிய நீதிமன்றமும் போலீஸும் இப்படி 7ஆம் பொருத்தமாக நின்று சண்டை போடுவதால் வருகிற விளைவு கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் இப்படி பெருகுது. நீங்கள் ஒரு எக்ஸ் ஒருத்தர் பாதிக்கப்படுறார், அந்த எக்ஸ் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க, சார் இது என்னோடய ப்ராப்பர்ட்டி, நான் வந்து இந்த இடத்த கவனிக்காமல் விட்டுட்டேன், நான் 2 வருஷம் அந்த இடத்துக்கு போகல, ஒருத்தர் வீடே கட்டியிருக்கான் சார் அப்படின்னு புகார் கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு ஒரிஜினாலிட்டி பார்த்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளணும். அப்புறம் அவன் என்ன பண்ணால் FIR போட்டு உள்ளே தள்ளிட்டு அந்த வீடு இடிக்கிறதுக்கு இப்போ ஆர்டர் வாங்கிட்டோன்னு சொல்லணும். இதெல்லாம் போலீஸ் செய்யலாம். ஆனால் சிவில் டிஸ்பியூட் கோர்ட்டுக்கு போ எடுத்த ஒன்று ஆரம்பத்தில் சிவில் டிஸ்பியூட் அவன் போயிட்டு அவன் போவான். எத்தனை வருஷம்? 25 வருஷம் ஆகும். ஒரு அந்த இடத்தை விட்டு தன் மகனோ மகள் கல்யாணத்துக்கோ காத்திருக்கிற ஒரு நபருடைய நிலைமை யோசித்து பாருங்க. சரி, இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, போலீஸ் சொல்லுவாங்க, நாங்கள் வழக்கு போட்டு உள்ள தள்ளுறோம் சார், கோர்ட்டு ஜாமீனில் விடுது சார். அப்போது இது 2 பேருமே சேர்ந்து செயல்படுகிற விஷயம். நீங்கள் வந்து நீங்கள் நீதிமன்றத்தின் மீது நீங்கள் குற்றம் சாட்டுவதோ நீதிமன்றம் உங்கள் மீது குற்றம் சாட்டுவதோ ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்றும் இல்லை, சமீபத்தில் ஒரு செய்தி பதைக்கிற செய்தி பார்த்துருப்பீங்க. ஓடும் ரயிலில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்து கீழே தள்ளிய ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் சாதாரண ஆள் இல்லை. அவன் அவன் பேர் ஹேமராஜ். அவன் 2021 ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸில் உள்ளே போயிருக்கான். சரி, சங்கிலி பறிப்பு அது வந்து ஒரு 3 மாதத்துலையோ 4 மாதத்துலையோ பெயில் கிடச்சிருக்கும், பரவாயில்ல. 2024 சென்னையை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லி அந்த பெண்ணை சொந்த ஊர் வேலூர் மாவட்டம் KV குப்பத்துக்கு கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணிட்டான். அப்போ ஒரு கொலை வழக்கு இருக்கு. அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைக்கு போறான். ஒரு கொலை வழக்கில் காதலிப்பதாக சொல்லி கொலை செய்த வழக்கில் உள்ள போறான். அவனை 6 மாசத்துல வெளியே விடுறாங்க. அது 2 பக்கம் தப்பு. போலீஸ் அவனை மானிட்டர் பண்ணியிருக்கணும். கரெக்ட். ஒரு கொடும் குற்றம் செய்த நபரை ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டம் மெக்கானிசம் போலீஸ்ல இருக்கு. ஆனா அதை கோட்டை விட்டாங்க. சரி, வெளியே வந்தான். வெளியே வந்த பிறகு இப்போ நடந்த சம்பவம் எப்போ தெரியுங்களா? இந்த சம்பவம் இப்போ சமீபத்தில் இந்த தேதியோட சொல்கிறேன் உங்களுக்கு. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2025 அந்த பொண்ணு வந்து திருப்பூரில் ஒரு கார்மெண்ட்டில் வேலை செய்கிற பொண்ணு, சித்தூருக்கு போகிற பொண்ணு. அந்த பெண்ணை ஓடும் ரயிலிருந்து கீழே தள்ளுறான், கர்ப்பிணி பெண். அப்போது இப்படி ஒரு கொடும் குற்றம் செய்கிற நபர்களை நீங்கள் இந்த போலீஸும் சிஸ்டம் வெளியே விடுதுன்னா, பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, நீதிமன்றம் விடுதுன்னா யார் பொறுப்பு? சமுதாயத்துக்கு யார் பாதுகாப்பு? சரி, இன்னொரு சம்பவம் இருக்குது. மதுரையில் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 முன்விரோத கும்பலில் அவனை வந்து ஒரு டீம் போய் ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்கு ஃபோட்டோவோட வரான். இந்த ஃபோட்டோ கொடுத்து கூலிப்படை, இந்த ஃபோட்டோ கொடுத்து அவனை கூலி போய் கொலை பண்ணுங்கன்னு ஆள் அனுப்புகிறாங்க. அவனுங்க அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு போய் வேற ஒரு வீட்டுக்கு போய் ஒரு இசைக்கலைஞரை கொலை பண்ணுறாங்க. இப்போ இந்த மார்ச் 12ஆம் தேதி ஒரு இசைக்கலைஞர், ட்ரம்ஸ் இசைக்கலைஞரை கொலை பண்ணுறாங்க. கூலிப்படையுடைய கோரமுகம். இப்போ இந்த 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 கைதாகி என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு பக்கம். இன்னொரு கொடுமையானு சொல்கிறேன். சென்னைக்கு புறநகரில் மார்ச் 19, 2024 அன்று வந்த செய்தி. திமுக நிர்வாகி கொலை வழக்கில் வண்டலூர் ஊராட்சி தலைவி கைது. அந்தமாவும் திமுக. ஒரு நில தகராறில் சென்னை கூடுவாஞ்சேரி காட்டாங்குளத்தூர் ஒன்றிய துணைத் தலைவராக இருந்தவர் ஆறாமுதன்
திமுக நிர்வாகி இவர் வந்து நாட்டு வெடிகுண்டு வீசி அறிவாளரை வெட்டுறாங்க. அதில் ஊராட்சி தலைவர் கைது, பெண் ஊராட்சி தலைவி திமுக. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் எடுத்து நீங்கள் 6 மாதம் கழித்து பாருங்கள், சிறையில் இருக்கிறார்களா, போலீஸார் வந்து இந்த வழக்கை விரைந்து விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா பாருங்க, இருக்காது. அப்போ இந்த ஜுடிஷியல் சிஸ்டமும் போலீஸ் சிஸ்டமும் எப்படி செயல்படுது? ஒரு ஓய்வு பெற்ற எஸ்ஐக்கே இந்த கதி என்றால் ஒரு பொது விவகாரத்தில் யார் போய் வந்து தட்டி கேட்பாங்க? கள்ளத்தனமாக 11 மணிக்கு மேலே மது பாட்டில் விற்கிறார்கள் என்று ஒரு புகார் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அந்த புகார் வந்து போலீஸில் சொல்கிறார் 100க்கோ இல்லை லோக்கல் போலீஸ்க்கோ ஃபோன் பண்ணியோ இல்லை போய் புகார் கொடுக்குறாரு. அந்த புகார் கொடுத்தால் அவர் பெயர், மொபைல் நம்பர், அட்ரஸ் யாருக்கு போகும் தெரியுமா? அந்த இல்லீகலாக விற்கிறான் தெரியுமா, அவங்ககிட்ட போய் கொடுப்பான். இவன் தான் புகார் கொடுக்குறான், அவனை பார்த்து டீல் பண்ணிக்கோ. கள்ளக்குறிச்சியிலே பார்த்தோமே, அது மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ இதுதான் இப்போ இங்கே இருக்கிற சிஸ்டம். நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 700 கொலை, எங்கள் ஆட்சி காலத்தில் 688 கொலை, 12 கொலை குறைந்திருக்கிறது. இதெல்லாம் பேச்சே கிடையாது. நீங்க சட்டமன்றத்தில் முதல்வர் அதானே சார்? தப்பு. ஏங்க அவங்க சரியா இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க பர்சன்டேஜ்லாம் நான் சொல்றது கொலைகள் நடக்கணும் இல்லைன்னு சொல்ல. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் போலீஸ் பாதுகாப்பு போட முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ரவுடிகளுக்கு 26,000 ரவுடிகள் இருக்காங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. கள்ளக்காதல் கொலை தடுக்க முடியாது, குடும்ப விவகாரம், முன்விரோதம், நிலத்தகராறு தடுக்க முடியாது, சடன் டெத்து, சடன் வந்து ப்ரோகேஷனில் பண்ணுறது நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் ஒரு திட்டமிட்டு ஒரு எனக்கு கொலை பண்ண போகிறாங்கன்னு புகார் கொடுத்த பிறகு 1.5 மாதம் கழிச்சு ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா அது போலீஸுன்னு சமுதாயம் வேடிக்கை பார்க்குதுன்னா அப்போது என்ன மாதிரி நிலைமை? பணம் படைத்தவன், வசதி படைத்தவன் ஒரு ரவுடி என்ன ஒன்றா செய்யலாம். இப்போ முதல்வர் தரப்புலையும் சரி சார், திமுக சார்பாக பேசுகிறவங்களும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா, சட்டம் ஒழுங்குனா ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு அந்த புரிதலே இல்லை. ஒரு இடத்துல வந்து ஒரு மத கலவரம் நடக்குது, ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஒரு வைலன்ஸ் நடக்குது அப்படின்னா அதுதான் சட்டம் ஒழுங்கு. இது யாரோ 2 பேருக்கான பகையில் அடிச்சுக்கிறாங்க, இறந்துக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி சட்டம் ஒழுங்குன்னு சொல்கிறீங்க? நடந்ததுக்கப்புறம் நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கோமா? நடவடிக்கை எடுக்கிறோம்ல. ஒவ்வொரு முறையும் இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் முதல்வர் கொடுக்குறாருல. நீங்கள் திட்டமிட்டு இந்த ஆட்சி மேலே எந்த ஒரு பழியும் சொல்ல முடியாதனால தான் இப்படி ஒரு பழியை சொல்கிறீங்கன்றாங்க. சட்டம் ஒழுங்குனா என்னன்றதை நான் சொன்னேன். மற்ற விவகாரங்கள்லாம் மக்கள் மனதில் பதியாது. நான் சொன்னல, இப்போ ஏதோ ஒரு முன்னுரிமை சம்பந்தமாக நடக்கிற கொலைகள் அது இப்போ சரியாக வராது. குடும்பத்தில் தகராறு நடக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற எஸ்ஐ அந்த போட்ட வீடியோவுக்கு பிறகு லோக்கல் போலீஸு SC/ST ஆக்ட் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் முழு ஆதாரம் வரல. அவரை பணம் கேட்டு மிரட்டி இருப்பதாக தகவல் இன்றைக்கு விசாரிக்கும் போது அந்த லோக்கல் போலீஸு மேலே SC/ST ஆக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு போலீஸ் தரம் தாழ்ந்து போயிருக்கிறது. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். ஏங்க நீங்கள் ஒரு சம்பவம் நடக்கும், அது விமர்சனம் வரும், எதிர்கட்சி விமர்சனம் வைக்கும், மீடியா விமர்சனம் வைக்கும். அதுக்கப்புறம் எடுக்கிற நடவடிக்கை மக்கள் பாராட்டுக்களை பெறும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் மற்ற சம்பவங்கள் இதை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்கன்றேன். இப்போ சாத்தான் குளத்திலேயோ அந்த தூத்துக்குடி சம்பவத்தை இதோட ஒப்பிடாதீங்க. ஒப்பிடவே கூடாது. அது அந்த ஆட்சி சரியில்லைன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் திரும்ப வந்து தூத்துக்குடி சம்பவம் என்ன, சாத்தான்குளம் சம்பவம் என்ன கேட்கக்கூடாது. அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். மக்கள் ஓட்டு போடல, மக்களை தேர்ந்தெடுத்தது உங்களை. நான் சொன்னதில் திமுகங்களே கொலை பண்ணி மாட்டிருக்காங்க, திமுக ஜெயிலுக்கு போயிருக்கு. நான் அப்படி சொல்ல, ஒரு சட்டம் என்ன செய்கிறது இந்த வழக்கில்? இப்போது என்ன நிலைமை? 2024 6வது கொலை செய்யப்பட்டார்ல, அந்த வழக்கில் என்ன நிலைமை எடுத்து பாருங்கன்றேன். ஜாமீனில் இருக்காங்களா, உள்ளே போயிருக்காங்களான்னு. ஏங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஒரு நில தகராறு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியபுரம் சென்னை காளியப்பா ஹாஸ்பிட்டல் வாசலில், இப்போ ஹாஸ்பிட்டல் வேறு பேர், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நரம்பியல் நிபுணரை கொலை செய்கிறார். நியூரோ சர்ஜனை கொலை பண்ணுறாங்க பங்காளிங்க. அந்த வழக்கில் ஹைகோர்ட் விடுதலையாகி சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிது. இன்னைக்கு எத்தனை வருஷமாக கேஸ் நடக்குது. அப்போ போலீஸ் என்ன கேட்டாங்கன்னா, அப்போ எப்படி செத்தார் அவர், எப்படி செத்தார், வழக்கு ஏன் சரியாக நடத்தலைன்னு கேட்டாங்க. அதுதான் கோர்ட்டு. நீங்கள் விடவே கூடாது. நீங்கள் ஒரு ஆட்சி வந்து தன்னுடைய ஆட்சி வந்து நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பு, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அதெல்லாம் வேற. ஒரு சம்பவம் நடக்காதான் சொல்ல மாட்டேன், சம்பவம் நடக்கும். இந்த மாதிரி முன்விரோத கொலைகளோ இல்லை பொது விஷயத்துக்காக தலையிடுகிற நபர்களை வெட்டி கொலை செய்யப்படுகிற சம்பவம்லாம் நடக்கும். வீடு பூந்து அடிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காமல் பார்த்தா ஆட்சி. இப்போ போலீஸ் வந்து ஃப்ரீ ஹேண்டாக கொடுக்கணும்.
ஃப்ரீ ஹேண்டாக இருக்கணும் போலீஸ். 2011 அதிமுக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னையில் துரைப்பாக்கத்தில் ஒரு வங்கியில் பூந்து துப்பாக்கி காட்டி ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது. யாரையும் சுடலை, துப்பாக்கி காட்டி மிரட்டிய ஒரு சம்பவம். பணம் கொள்ளடிக்கிறாங்க பேங்க்கில், 5 பேர் என்கவுண்டர். துப்பாக்கி காட்டி யாரையும் ஷூட் பண்ணல, மிரட்டிய வழக்கு பணம் கொள்ளையடித்த வழக்கு 5 பேர் என்கவுண்டர். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து ஜனநாயக உரிமை மீறல், மனித உரிமை மீறல், இப்படிலாம் செய்யக்கூடாது, வழக்கு போட்டு சிறையில் தள்ளணுவாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் சம்பவம் நடந்ததா? அதுக்கப்புறம் வட மாநிலத்திலிருந்து வந்து துப்பாக்கி காட்டி தமிழ்நாட்டு வங்கியில் ஒரு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடந்ததா? அதுதான் மரண எச்சரிக்கை, அதான் அபாய சங்கு. நீ உள்ள வந்தா இதுதான் கதி, இப்படிதான் அடிக்கணும். சரி, நீங்கள் முதல்வர் ஒரு விளக்கம் கொடுக்குறாருல, இப்போது சோசியல் மீடியா வந்துருச்சு, எதுக்கு எடுத்தாலும் வந்து அதை பெருசு பண்ணி காமிக்கிறாங்க, எங்கெங்கேயோ நடக்கிற சம்பவத்தை எல்லாம் ஒரே நாள் நடந்த மாதிரி பெருசு பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாருல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீடியா வந்து அப்படி தான் சித்தரிப்பார்கள், மீடியா அப்படி தான் காட்டுவார்கள். நான் சொன்னேன், ஒரு செயல் நடக்குங்க, செயலுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை உங்களுக்கு பெயரை பெற்றுத்தரும். இப்போது ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ்லாம் வெளியே வரும்போது கிரைம் ரேட் ஏறும், திரும்ப வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, கிரைம் ரேட் குறையும், இந்த கிராஃப் ஏறும் இறங்கும். இது வந்து காமன், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவங்களுடைய எண்ணிக்கை குறைப்பது மட்டுமன்றி அந்த நபர்கள் வந்து மீண்டும் குற்றத்தில் ஈடுபட்டால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அபாய ஒலி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கத்திய நான் பெரிய ரவுடி தாதா, நான் யாரவனா வெட்டுவேன், யாரவனா குத்துவேன்னு சொல்லி திரியிறான் தெரியுங்களா, அவனெல்லாம் விடவே கூடாதுங்க. கருணையே பார்க்கக்கூடாது. கருணையே பார்த்தால் நீங்கள் வந்து மனித உரிமை கோர்ட் நோட்டீஸ் அனுப்போம், இவ்வளவு நடக்காது. அப்போ அந்த இரும்பு கரம் உண்மையுமே அவர் செயல்படுத்தலையா? வந்து இரும்பு கரத்தை கொண்டு அந்த ஒரு காவல்துறைக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கலன்றீங்க? இல்லை. இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, என்கவுண்டர் நடந்திருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இப்போ நீங்கள் மயிலாடுதுறையில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டப்பகலில் ஒரு பெண் விவகாரத்தில் வெட்டுறாங்க, ஒரு குடும்பத்தினரை வெட்டுறாங்க, ஒரு ரவுடி கேங் நடந்திருக்கு. இப்போ கோட்டுப்புறத்தில் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அவன் ரவுடி, 2 பேருமே ரவுடி தான், ஆனால் கொலை வழக்கில் ஜாமீனில் இருக்கான், ஆனால் திரும்ப கொலை பண்ணுறான். அப்போ என்ன அர்த்தம்? கொலை வழக்கில் உள்ளே போனவன் வெளியே வந்து திரும்ப வெட்டுறான். ஸோ இப்போ மானிட்டரிங் சிஸ்டம் எங்கே போச்சு போலீஸில்? ஒரு கொலை வழக்கில் உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஜாமீனில் இருக்கானா அவனை மானிட்டர் பண்ண வேண்டியதானே? ரவுடி கண்காணிக்க தனியாக ஒரு இது இருக்கும், டீம் இருக்கு. அதான் அப்போது அதான் சொல்கிறேன், சிஸ்டம் சரியாக செயல்படல. போலீஸ்க்கு ஃப்ரீயாண்டுனா தவறு செய்தால், ஒரு போலீஸ் எல்லைக்குள் தவறு நடந்தால் அந்த இன்ஸ்பெக்டர் பொறுப்பாக்குங்க. இப்போ இந்த குடும்பத்துக்கு நிதி தராங்கல்ல, இப்போ ஜாகிர் ஹுசேனுக்கு வந்து தமிழக அரசு 10 லட்ச ரூபா தருதுன்னு வச்சுங்க, தெரியல தந்தாங்களான்னு தெரில, ஒரு 10 லட்ச ரூபா தந்தாங்கன்னா இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன், அசிஸ்டன்ட் கமிஷனர் செந்தில்குமார், அவங்களோட கிராஜுவிட்டி, அவங்களுடைய பென்ஷன் ஃபண்டு மொத்தம் பிடிங்க, கொடுங்க அவங்களுக்கு. இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூவில் இந்த மாதிரி நடந்தால் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் தான் பணம் தரணும், தமிழ்நாடு அரசு தராது. அப்போ ஒரு புகார் வரட்டும், போலீஸ் எப்படி செயல்படுவாங்க? எது நியாயமான புகார்? உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கு, இவன் போலி, இவனை உள்ள தள்ளியா? பணம் 1 கோடி ரூபா கொடுத்தா கூட செயல்பட மாட்டாங்க. ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக போயிடும் எல்லாமே. ஆமாம், சொத்து மொத்தமாக போயிடும்ல. நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வாங்கன்ற, ஒவ்வொரு போலீஸ் நிலையத்துக்கும் ஒரு பொறுப்பு கொடுங்க. சம்பவம் நடந்தால் நீங்கள் தான் பொறுப்பு. சரி, இப்போ ஆரம்பத்திலிருந்தே நம்மளும் நிறைய விவகாரங்களில் பேசியிருக்கோம். அதிமுகலேருந்து பாஜகலேருந்து எல்லாரும் இதுதான் மெயின் பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்க. சட்டம் ஒழுங்கு வந்து முதல்வர் கட்டுப்பாட்டிலே இல்லை, முதல்வருக்கு எதுவுமே தெரிய மாட்டுது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வர்றப்ப முதலமைச்சர் இந்த விஷயங்களில் இன்னும் எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது முதலமைச்சருக்கு வந்து தெரியல, முதலமைச்சர் சரியாக செயல்படல, அந்த குற்றச்சாட்டு இல்லை. நீங்கள் இப்போது அதிகாரிகள் எப்படி செயல்படணும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். முதலமைச்சர் கூப்பிட்டு கண்டிக்கிற இடத்துல எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிக்கணும், அவ்வளோதான். சம்பவம்லாம் வந்துட்டு உட்காந்து முதலமைச்சரே உட்காந்து துப்பாக்கி தெரு முடியுமா? ஒவ்வொரு மாவட்ட அமைச்சரும் டியூட்டி முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தெரு துப்பாக்கி தூக்கின்னு வாப்பா 10 பேர் வாங்க, போலீஸ்கார வாங்க, அப்படி அல்ல. நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை பதில் சொல்லணும். நீங்கள் முதலமைச்சருக்கு மீது காவல்துறையில் இருக்கவங்களுக்கு பயம் வரணுன்றீங்க. முதல்ல பயம் வரணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் லேண்ட் டிஸ்பியூட்டு,
இல்லை வேறு குற்ற சம்பவம் நடந்தால் எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ நடவடிக்கை எடுக்கணும். அதனால் இந்த நிலத்தகராறு தாங்க. இப்போ ஒன்றும் வேணாம். இப்போது ஈசிஆரில் ஒரு லேண்டு, அந்த லேண்டில் யாரோ ஒரு ஓனர் வந்து பாம்பேயில் இருக்கிறாங்க. அவங்களோட உறவினர் வந்து குமார்னு ஒருத்தர் ஐநாவரத்தில் இருக்கார். அவர் திமுக தொழிற்சங்கவாதி. அவர் முன்னாள் எம்பியோட குப்புசாமியோட உதவியாளர். அவரும் திமுக. யோசித்து பாருங்கள், அவரை கூட்டிகிட்டு போய் போலீஸ் பஞ்சாயத்து புகாருக்கு அப்புறம் கூட்டு போய் கொலை பண்ணி மண்ணில் போட்டு புதைக்கிறாங்கன்னா அப்போது என்ன பயம் இருக்குது சமுதாயத்து மேலே? மக்கள் எப்படிங்க வந்து இப்போ எப்படி தான் இப்போ நீங்கள் அந்த சொத்தை காப்பாற்ற போயிருக்காரு. அவர் வேற ஒரு பாவம் பண்ணல, சொத்து அவரதும் இல்லை. அப்போது அந்த ஈசிஆரில் இருக்கிற இடத்த போலி பத்திரம் தயாரித்து, அந்த எக்ஸோட மகள்னு சொல்லி போலி பத்திரம் தயாரித்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணீங்க? யார் குற்றவாளி? எதுக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறீங்க பத்திரம்? பத்திரப்பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கா இல்லையா? இப்போ என்னுடைய வாரிசு பேர் வந்து போலியை சேர்த்தா அது ரிஜெக்ட் பண்ணுமா இல்லையா? அப்போ எப்படி அங்கே டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க? எப்படி வீடு கட்டுறான்? எப்படி வாரிசு சான்றிதழ் கிடைக்குது? எல்லாம் தான் சொல்கிறேன். அப்போது இதுதான் முதலமைச்சர் எடுக்கணும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு 15 எதுக்கு சொன்னோம்? திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த வார்த்தையை. ஒரு தவறு நடந்தால் அந்த பத்திரப்பதிவுத்துறை இது எப்படி இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? வாரிசு சர்டிஃபிகேட். இந்த தாசில்தார் யார்? அந்த வீடு அந்த லேண்டுக்கான காஸ்ட்டு அவர்கிட்ட கொடுங்க. அந்த வீடு இடிக்கிற டெமாலிஷன் காசு இவர்கிட்ட கொடு. நீங்கள் அந்த எப்படிங்க கிடைக்குது? போலி வாரிசு சான்றிதழ் எப்படி கிடைக்குது? எப்படி அவர் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? அந்த சிஸ்டத்தில் மேலே இருந்து ஒரு தப்பு நடக்குது. எப்படி டபுள் டாக்குமெண்ட் நடக்குது? இன்னைக்கு கிரைம் பிரான்ச் ஆகட்டும், இன்னைக்கு கோர்ட் ஆகட்டும், சிவில் கோர்ட் ஆகட்டும், லோயர் கோர்ட் ஆகட்டும், என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தகராறு, போலி ஆவணங்கள், இதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் ஆகி ஒரு 15 வருஷம் ஆச்சு. நீங்கள் ஃபோட்டோ போட்டுறீங்க, ஃபோட்டோ போட்டு வாரிசு எப்படி வருது? எப்படி மாறுது? இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இப்போ அதுதானே அவர் நல்ல எஸ்ஐ கேட்டிருக்காரு. அவர் ஒரு இறந்து போகிற பாட்டி சாவதற்கு 85 வயது சாவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணதா அந்த டாக்குமெண்ட் காட்டுறாங்க. அப்போ போலின்னு அந்த லோக்கல் போலீஸ் வந்து உணரலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? அவங்க என்ன போலீஸ் அப்புறம்? அப்போ உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட எழுதி கொடுத்துருவீங்களா? ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட கலெக்டர் ஐஏஎஸ் வாப்பா இந்த இடம் உந்தாப்பா எடுத்துக்கப்போன்னு கொடுத்துருவாரு கலெக்டர். போலி பத்திரம் தயாரித்து ஒரு அரசாங்க சொத்தை எடுக்க முடியும்னா எடுத்துருவீங்களா? இதுதான் சொல்கிறேன். அப்போது இதெல்லாம் வந்து என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன? அப்போ யாரை நம்ம குற்றச்சாட்டுறோம்? அரசாங்கத்தில் என்னெல்லாம் தப்பு அது சொல்லணும் சிஎம். நீங்கள் பட்டியல் போட்டு கம்பேரிசன் போட்டு போன வருஷம் இது, இந்த வருஷம் இது, 10 வருஷம், இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராதுங்க. இதெல்லாம் அன்னைக்கு பேசி கலைஞ்சு போயிடுவாங்க. இன்றைக்கி ராத்திரி விவாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் சில விஷயங்கள் மனதிலிருந்து அகலாது. அந்த மாதிரி சம்பவம் தான் இது நெல்லை எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன். அப்புறம் இந்த விழுப்புரத்தில் போய் இப்போ மணலில் போச்சாங்கல்ல குமார், அப்பாவி குமார். அது அப்போ போலீஸ் என்ன பண்ணிருக்கணும்? அவனை கூப்பிட்டு பொய் புகார் போட்டு எதுக்கு பஞ்சாயத்து பண்ணி வெளியே அனுப்பணும்? நிலத்தை அபகரிச்சிருக்க, அதில் வீடு கட்டியிருக்க, அதில் கள்ளக்காதலி வச்சிருக்க, அவனை தூக்கி ஜெயிலில் போடணுமா இல்லையா? அவனையும் வெளியே விட்டீங்க. புகார் கொடுக்குறாருல, அப்போ இடம் இவருதுன்னு வந்துச்சு. இடத்த காலி பண்ணானா இல்லையான்னு யார் பார்த்தது? அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து கூப்பிட்டு போய் கொலை பண்ணுறான். அதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அந்த குடும்ப உறவினர்கள் திமுக ஓட்டு போடுவாங்களா? மனசாட்சியோட கேட்குறேன். இப்போ சிறுபான்மையினரே ஒரு மாதிரி அதிருப்தியில் இருக்கிற மாதிரி தானே சார் எல்லாருமே பேசுகிறாங்க. சிறுபான்மை பெரும்பான்மை வேணாங்க. திமுக தொழிற்சங்கவாதி குடும்பமே என்ன நினைப்பாங்க? போலீஸ் புகாருக்கு பிறகு அவர் கொலை செய்யப்படுகிறார். அப்போது அவனை கூப்பிட்டு நீ போலி பத்திரம் தயாரிச்ச, இந்த இடத்த அபகரிச்சுன்னு சொல்லி கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருந்தால் அவன் ஜெயிலில் தான் இருந்திருப்பான். அவன் எப்படி வெளியே வந்தான்? ஸோ இதை தான் நீங்கள் சிஎம் வந்து மானிட்டர் பண்ணோம். அப்போ எங்கே தப்பு நடக்குது? பத்திரப்பதிவுத்துறை, போலீஸ் துறை என்ன செயல் செய்யணும்? அந்த செயலை ஏன் செய்யலை? இதுதான் கேள்வி. பேசியிருக்கணும். இதுதான் கேள்வி. இதுதான் மக்கள் மத்தியில் போய் நிற்கும். இந்த செயலை செய்திருந்தால் மக்கள் பாராட்டியிருப்பார்கள். போலி பத்திரம் தயாரித்து அந்த வீட்டை அபகரித்து வீடு கட்டியவர் சிறை அப்படின்னா மக்களும் யோசிச்சிருப்பாங்க, அரசாங்கம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க பாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஒரே மாதத்தில் அந்த வீட்டை இடிங்க, இடித்து காப்பாற்றி கொடுங்க. ஏங்க போலீஸுக்கு இதுதான் வேலை இல்லைன்னு எப்படிங்க நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? உடனே ஹைகோர்ட் வந்து கண்டிக்கும், நில விவகாரத்தில் போலீஸ் கட்ட பஞ்சாயத்து செய்கிறது. அப்போது நல்ல நடவடிக்கை எடுத்தால் என் கட்ட பஞ்சாயத்து வருது, அந்த பிரச்சனை வருது ஹைகோர்ட் உடனே கண்டிக்கிறார்கள் போலீஸ் சொல்லுவாங்க. நிலத்தில் நாங்கள் தலைக்கூடாது, இங்கே வக்கீல் தொழில் போயிடுதுன்னு வக்கீலுங்கெல்லாம் போகிறாங்க. நியாயமான நடவடிக்கை போலீஸ் கண்டிச்சிருக்கா? ஹைகோர்ட் கண்டிச்சிருக்கா? நியாயமான நடவடிக்கை எடுத்தால் ஹைகோர்ட் கண்டிச்சா போய் ஃபைல் பண்ணுங்க,
சார் ஒரிஜினல் ஓனர் வந்து பிரதீப் சார், அவர் வந்து குபேந்திரன் பொய்யா கொடுத்துருக்காரு. குபேந்திரன் ஜெயிலுக்கு தானே போனோம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்களாம் ஜெயிலுக்கு போகிறோம், போலீஸ் போய் நில்லுங்க சார். இங்கே ஹேண்ட் அண்ட் ஆதாரம் இருக்கின்றப்ப ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படுறீங்க? எல்லாமே ஹேண்ட் அண்ட் க்ளோவ், எல்லாமே போலியாக. இந்த பணம் இருக்குல்ல, பிளாக் மணி, கருப்பு பணம், இது சேகரிக்கிற எண்ணம். இது வந்து யார் பணம் தருவா? ஒரிஜினல் ஓனர் பணம் தர மாட்டான். கரெக்ட். யார் இல்லீகலாக பண்ணணும்னு நினைக்கிறானோ அவன் பணம் தருவான். இப்போ நீ அவனுக்கு சார்ந்து நீங்கள் செயல்பட்டு உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கிற விவகாரத்தில் தான் சென்னையில் புறநகரில் ஏன் வந்து இவ்வளோ தகராறுனா, நீங்கள் சென்னை புறநகரில் எல்லா விலையும் ஏறி போச்சு. லேண்டோட விலை தாறுமாறாக இருக்குது. அன்றைக்கி 5 ஏக்கர் 10 ஏக்கர் விவசாய நிலமாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி 500 கோடி 1000 கோடி. அப்போது ஆள் இல்லாத, வாரிசு இல்லாத சொத்து, வாரிசு இல்லாத வீடு அபகரிப்பதற்கு கூட்டம் இப்படி தானே தெரியுது. அதுக்கு அரசியல்வாதி, போலீஸு எல்லாம் துணை. அப்புறம் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை, அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் எங்கே போய் முறையிடுவார்கள்? எத்தனை பேருக்கு எத்தனை வசதி இருக்கும்? நல்ல விவரம் தெரிஞ்ச எஸ்ஐக்கே இந்த நிலைமைன்னா, விவரமே தெரியாதவர்கள் எங்கெல்லாம் போய் மாட்டுவாங்க? நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை அதுக்கப்புறம் கடுமையாக இருக்கும். அதில் உங்களுக்கு அரசுக்கு பாராட்டு கிடைக்கும். அதெல்லாம் வந்து டபுள் மடங்கு 3 மடங்கு கூட கிடைக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்தில் இப்போ வந்து ஒரு ரவுடி தான் வெட்டி கொண்டாங்க ஈரோடு மாவட்டம் நசீனூரில். சரி, ஆனால் பொதுமக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறானே. ஒரு 10 பேர் கல் எடுத்து அடிக்கணும்னு ஆசையாக வரலையே அவங்களுக்கு? நம்ம கத்துறாங்க. ஒரு அது சம்பவம் என்னவனா இருக்கட்டுங்க, வெட்டும் போது அது ஏதோ ஒரு முன்விரோதம், கொலை. அங்கே இருக்கிற இன்னொரு பல வண்டிகள் போகுது, காரு போகுது வருது, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். யாரோ ஒரு நல்ல மனிதர் வீடியோ எடுத்து போட்டிருக்கார். அதனால தான் அந்த சம்பவம் வெளியே வந்திருக்கு. ஒரு 2 வண்டி வேகமாக போய் இடிச்சு அந்த வெட்டுறவங்களை வந்து ஹேண்டிகேப் பண்ணிருக்க முடியாதா? வேகமாக வந்து காரில் பார்த்து வெட்டுறான்டா, இடுறா வண்டியை. அப்படி ஈரோசம் செய்கிற அந்த நபரை திரும்ப ஒரு கும்பல் பழிவாங்க. அதனால தான் மக்கள் வந்து வரதில்லை. சமுதாயத்துக்கு என்ன பயன்னா, இப்போ நான் போய் ஒரு தடுக்கிறேன்னு வச்சுங்களேன், நாளைக்கு ஒரு ரவுடி கும்பல் வந்து என்ன வெட்டும், என் குடும்பத்தை வெட்டும், என் வாழ்க்கை போயிடும். எல்லாருக்கும் பயம் இல்லை. அடுத்தவன் மீது வீசுகிற கத்தி தன் மீது விழக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் மக்களுடைய மனநிலை. அதில் போய் நம்ம ஏன் சிக்கணும்? எல்லாரும் என்ன கேட்பாங்க? எல்லாரும் அம்மா என்ன கேட்பாங்க? நீ ஏன்டா கண்ணி அங்கே போய் மாட்டினேன்? உள்ள போறவன் உள்ளேயே இருந்துட்டா அப்படின்னா இவங்களுக்கு நடவடிக்கை ஆசை வரும். இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் போய் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போ இல்லை கடுமையான நடவடிக்கை. அந்த சட்டம் வெளியே வந்து திரும்ப வந்து என்னங்க பண்ணுறாங்க? மறுபடியும் கிரைம்ல தான் ஈடுபடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஏன் கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ் ஏன் பெருகுகிறது? எதனால் பெருகுகிறது? ஒரு வீடு காலி பண்ணுகிற மேட்ரு எத்தனை வருஷம் கோர்ட்டில் இழுப்பீங்க? இப்போ எனக்கு ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்தை வைத்து என் வீட்டு திருமணமோ எனக்கு பையன் ஏதோ செட்டில் பண்ண வேண்டிய கட்டாயம். இப்போ அது வந்து 1 கோடி ரூபா போகுதுன்னு வச்சுங்களேன். நான் கோர்ட்டு கேஸ் போனால் 2 கோடி ரூபா செலவாகும், 20 வருஷம் ஆகும். ஆமாம். அதுக்கு லோக்கல் ரவுடி கிட்ட, லோக்கல் தாதா கிட்ட போய், ஐயா 1 கோடி ரூபா போவோம், 25 லட்ச ரூபா எடுத்துங்க, 75 லட்ச ரூபா எனக்கு விற்று கொடுங்கன்னு சொல்லி இப்படி தான் மக்கள் போய் சிக்குக்கிறார்கள். இது நான் சரின்னு சொல்லலை, இது மகா மட்டமானது, மகா தவறானதா இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இப்படி ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, தாதாயிசம் பெறுவதற்கு யார் காரணம்? இந்த இடத்த ஆக்கிரமிச்சு போலீஸுக்கு போனால் போலீஸ் நடவடிக்கை எடுக்காது, கோர்ட்டுக்கு போனால் 20 வருஷம், ஒரு டைம் ஃப்ரேமிங் இல்லை. இப்போ நான் வழக்கு போட்டால் 6 மாதம் கூட பொறுத்திருப்பேன்ல. ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று 1 வருஷம் 10 வருஷம் முடியாது, 10 வருஷம் என் லைஃபே போயிருமே. இந்த விவகாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டியது நீதிமன்றங்கள். இந்த சிவில் டிஸ்பியூட்டில் வீடு காலி பண்ணுறது, வாடகை, நில விவகாரம், இதற்கெல்லாம் ஒரு டைம் ஃப்ரேம் போடணும். சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். எதுவுமே இல்லைங்க, விசாரித்து விரைந்து தீர்ப்பு கொடுக்கணும். வாய்தா வாங்கிறதே கிடையாது. 3 வாய்தா 5 வாய்தா, 5 மாதம் முடிஞ்சிடுச்சு, டாக்குமெண்ட் வந்து கொடு, 6ஆவது மாதம் ஜட்ஜ்மெண்ட்டு, 6 வாய்தாங்க. எங்கப்பா என் ப்ராப்பர்ட்டி உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, அதுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் இழுப்பீங்க? எத்தனை வருஷம் இழுப்பீங்க? அது சரி பார்ப்பதற்கு 15 வருஷமா? இதையெல்லாம் அரசாங்கம், நீதிமன்றம், அரசாங்கத்தில் கீழ் வேலை செய்கிற அதிகாரிகள், போலீஸு இதெல்லாம் சரி செய்யணும். இல்லைன்னா இந்த சமுதாயத்தில் இப்போ எப்படின்னா, வலிந்தவன் வாழ்வான், மெலிந்தவன் இந்த ஏழை பாழைங்கள்லாம்
இப்படி அடிபட்டு சாகணும். காட்டுல இருக்க தீர இங்க வந்துரும்னு நினைக்கிறீங்க? நம்ம வேறு வழி இல்லைங்க. நீங்கள் சட்டத்தின் பிடியில் இப்போ எப்படி இந்த ஆட்சி இருக்குது, ஜனநாயகப்படி ஆட்சி நடக்குதுன்னா அது நடக்கணும்ல. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் மீடியா ஏன் பேசுகிறாங்க, ஏன் உடனே விவாதத்துக்கு கொண்டு வராங்க? அப்போ இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது, இதுவே கடைசி சம்பவம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் பேசுகிறோம், அதுதான் நம்ம பேசுகிறோம். ஓகே, என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார்.